நான் கெட்டவன் கெட்டவன் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான சாங்குக்கு உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட் மார்க்குண்டு சேக் எஃபெக்ட் தனித்தனியாக 2 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கறதுக்காக எப்பயும் போல் சாங்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி லிரிக்ஸு, அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டும் நானே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பீட் மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த பீட் மார்க்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுற நான் லைவாகவே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகப்பதில் இந்த 8.3 செகண்டில் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ளே இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே அடுத்த பீட் மார்க் ஸோ கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 இமேஜோ 7 இமேஜோ தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் கரெக்டாக இமேஜை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நீங்கள் ஈஸியாகவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 5வது இமேஜை நம்ம ஈஸியாக அந்த பீட் மார்க்குள்ளே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் அப்படின்ற ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி 3 எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 3 இதை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோவில் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க எஃபெக்ட்லேருந்து தான் போவோம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த இடத்துல இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணணும்னா நான் ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருப்பேன். அதாவது இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்க இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு இமேஜ் டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ ஒரு எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து இனி மீத இருக்க இமேஜுக்கு அடுத்தடுத்த எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இந்த லாஸ்ட் இருக்கிறது இப்போ முடிஞ்சிச்சு. இனி மீத இருக்க இந்த நடுவில் இருக்க 2 ஸோ இந்த 2ல் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க லேயரோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் அதை டச் பண்ணி இப்போ டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. இந்த 2ஐயுமே நம்ம இப்போ ஒரே டைமில் காப்பி பண்ணி வச்சாச்சு. இதை இனி அங்கங்கே பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் இப்போ அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது வெறும் எஃபெக்ட்டை மட்டும் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா இதில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து நம்ம இதுக்கு மேலே ஒயிட் கலர் லேயர் ஒன்று காப்பி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நம்ம அந்த இதை டூப்ளிகேட் பண்ணோம். ஸோ அந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தா போதும், ஈஸியாக வந்து பீட் மார்க்குள்ளே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து இந்த 2வது இருக்க இமேஜை விட்டுட்டு அடுத்து 3வது இருக்க இமேஜில் மறுபடியும் அதே மாதிரியே பண்ணணும். ஸோ அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நம்ம லேயராக காப்பி பண்ணதை இந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ 2 இதில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த லாஸ்ட் இதில் நீங்கள் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண வேணாம். இதுக்கடுத்து இதில் நம்ம அடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு
இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி மீதி இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த 2வது இமேஜ் இருக்குது பதிலாக, அந்த 2வது இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே அடுத்து லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். இந்த 2 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.